உலகின் மிக விலை உயர்ந்த பழம் என்ன என்பது உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். சில வகை பழங்கள் 13 லட்சத்திற்கும் மேல் மதிப்புடையவை. பழங்களுடன் நாம் தொடர்பு படுத்தும் வழக்கமான மலிவு விலையை போல அல்லாமல் பெரும்பாலான இடங்களில் ஒரு வாழைப்பழத்தை 10 ரூபாய்க்கு கீழ் எளிதாக வாங்கலாம். இந்த அதிக விலை கொண்ட பழங்கள் அந்த கருத்தை சவால் செய்கின்றன. பழங்கள் ஒரு சீரான உணவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த வகைகளுக்கு சற்று அதிகமாக செலவிடுவது நியாயமானதாக தோன்றலாம். குறிப்பிட்ட காலநிலைகளில் மட்டுமே வளரும் அன்னாசி பழம் போன்ற வெப்பமண்டல பழங்கள் கூட பரவலான சாகுபடி காரணமாக உடனடியாக கிடைக்கின்றன. மொத்த உற்பத்தி காரணமாக கப்பல் செலவுகளுக்கு பிறகும் அவை அதிக விலை உயர்ந்ததாக இருக்காது. இருப்பினும் ஆயிரக்கணக்கான டாலர்களை பெறும் ஒரு குறிப்பிட்ட வகை அன்னாசி பழத்தை கற்பனை செய்து பாருங்கள். கடந்த நூற்றாண்டுகளின் விலை உயர்ந்த போக்குகளை நாம் கவனித்தால் இது முற்றிலும் அறிமுகமில்லாத ஒரு கருத்து. தெளிவான விளக்கத்திற்கு கடிகாரத்தை ரிவைண்ட் செய்வோம். 1700களில் அன்னாசி பழங்கள் ஐரோப்பாவில் பயிரிடப்படாததால் அவை செல்வத்தின் அடையாளமாக செயல்பட்டன. எனவே உலக ஆய்வாளர்கள் இந்த அரிய மற்றும் கவர்ச்சியான புதிய பழத்தை மீண்டும் கொண்டு வந்தபோது விநியோகம் குறைவாக இருந்தது மற்றும் தேவை அதிகமாக இருந்தது. இது ஒரு அன்னாசி பழத்திற்கு இன்றைய நாணயத்தில் 6,66,000 ரூபாய் ஆகும். அன்னாசி பழங்கள் இப்போது சராசரி நபருக்கு உடனடியாக கிடைக்கின்றன என்றாலும் குறியீட்டு மதிப்பு குறைந்துவிட்டது. இருப்பினும் அதிக விலை குறியீட்டை கொண்ட சில அன்னாசி பழங்கள் இன்னும் உள்ளன. ஐக்கிய ராச்சியத்தில் உள்ள லாஸ்ட் கார்டன்ஸ் ஆஃப் ஹெலிகனில் அழுகும் உரத்துடன் சூடாக்கப்பட்ட மண் கட்டமைப்புகளில் வளர்க்கப்படும் அன்னாசி பழங்களை நீங்கள் காணலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம், அன்னாசி பழங்கள் உண்மையில் உரத்துடன் தொடர்பு கொள்ளாது. இது குளிர்ந்த காலநிலைகளில் இந்த வெப்பமண்டல பழத்தை பயிரிடுவதற்கான வரலாற்று நுட்பங்களை பிரதிபலிக்கும் ஒரு விசித்திரமான முறையாகும். இந்த அரிய அன்னாசி பழங்களை கொண்ட கட்டமைப்பு 1991 கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது 2 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்டது மற்றும் செயல்பாட்டு பயன்பாட்டில் உள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக இந்த தனித்துவமான அன்னாசி பழங்கள் சந்தையில் கிடைக்கவில்லை. அவை விலை மதிப்பற்றவை. இருப்பினும் உழைப்பு மிகுந்த 2 ஆண்டு சாகுபடி செயல்முறையை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு அன்னாசி பழத்திற்கும் உற்பத்தி செலவானது 1,83,000 மேல் ஆகும். எனவே அவை விற்பனைக்கு இல்லை என்றால் அவை எங்கே செல்லும்? வெற்றிகரமாக வளரும் அன்னாசி பழங்கள் அர்ப்பணிப்புள்ள ஊழியர்களுக்கு திருப்பி தரப்படுகின்றன. அவர்கள் அவற்றை பயிரிட்டனர். இருப்பினும் அன்னாசி பழங்களில் ஒன்று பரிசாக வழங்கப்பட்டதால் ஒரு விதிவிலக்கு உள்ளது. லாஸ்ட் கார்டனில் பயிரிடப்பட்ட 2வது அன்னாசி பழம் 2ஆம் எலிசபெத் மகாராணிக்கு அவரது 50வது திருமண ஆண்டு நிறைவை நினைவு கூறும் வகையில் வழங்கப்பட்டது. இந்த அரிய அன்னாசி பழங்களில் ஒன்று ஏலம் விடப்பட்டால் அல்லது விற்கப்பட்டால் அவற்றின் மதிப்பு சுமார் $16,000 ஆகும். இது அவற்றின் பற்றாக்குறை, பண்டைய சாகுபடி முறை, விரிவான வளர்ச்சி காலம் மற்றும் கையால் உழைப்பு ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது. சுவையை நேரடியாக அனுபவிப்பது சாத்தியமில்லை என்றாலும் அதை ருசியான இனிப்பு என்று விவரித்தார்கள். நேர்மறையான பக்கத்தை பார்க்கும்போது இந்த அன்னாசி பழங்களின் நீடித்த மரபு பழக்கடைகளில் கிடைக்கும் நமது வழக்கமான அன்னாசி பழங்களின் மிதமான விலைக்கு அதிக பாராட்டை நமக்கு தூண்டும்.